புனித சியன்னா பெர்னடைன் அவர் சொல்கிறாங்க, அன்னை மரியாள் நமக்கு கழுத்து. ஏன்னா தலையும் உடலும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. தலையையும் உடலையும் இணைக்கக்கூடியது கழுத்து. இந்த கழுத்து இல்லைன்னா உயிர் இல்லை, வாழ்வு இல்லை. அதே போல தான் அன்னை மரியாள் தலையாகிய கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உடலாகிய நமக்கும். ஏன்னா பவுல் எபேசியர் 5 சொல்றார், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய உடலாக இருக்கிறோம், உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். ரெண்டை யார் இணைக்கிறார்? கழுத்தாக இருக்கிற அன்னை மரியாள். அன்னை மரியாள் வழியாக கடவுளிடமிருந்து நமக்கு அருளும், கழுத்து என்கிற அன்னை மரியாள் வழியாக நம்மிடமிருந்து நன்றி, புகழ்ச்சி, ஆராதனை, விண்ணப்பங்கள் தலையாக இருக்கிற ஆண்டவருக்கும் போகிறது. கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் அவர் இடைநிலையாளராக, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இடைநிலையாளர், வல்லமையான இடைநிலையாளராக அவர் இருக்கிறார். நம்ம உண்டாக்கல, கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். அந்த கழுத்து நமக்கு எவ்வளவு முக்கியமோ அன்னை மரியாள் அதே போல முக்கியம். உடலாக முழுமையாக நிறைவாக இந்த திருச்சபையும் நாமும் இருப்பதற்கு அன்னை மரியாள் முக்கியம். அன்னை மரியாள் நமக்காக மன்றாடுவார்.